வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மனித வாழ்க்கையில் அடிக்கடி அங்கலாய்ப்பான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். கடவுள் என்னை கைவிட்டாருங்க, கடவுள் நம்மளை கைவிட்டுருவாரோ, கடவுள் நம்மளை காப்பாற்றாமல் போயிடுவாரோ அப்படின்னு அங்கலாய்க்கிற வார்த்தைகளை, கவலையின் வார்த்தைகளை, விரக்தியின் வார்த்தைகளை அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம எவ்வளோ தான் பைபிள் படித்தாலும், எவ்வளோ விசுவாசமாக இருந்தாலும், எவ்வளோ உறுதியாக இருந்தாலும், எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளோ சாட்சிகளை கேட்டாலும், எவ்வளோ திடமாக இருந்தாலும் கூட சில நேரத்தில் சாத்தான் நம்மளை ஷேக் பண்ணிடுவான் இல்லையா? ஐயோ, கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரோ, கடவுள் இந்த நேரத்தில் செயலாற்றாமல் போயிட்டாரோன்னு கூட நினைக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகவே ரொம்ப காலம் நீண்ட கால கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பக்தி வைராக்கியத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு கூட இந்த தடுமாற்றம் வரும். இது இயல்பு. அதுதான் சாத்தானுடைய பிளான். அது மாதிரி 2 சம்பவம் நமக்கு தெரியும். கப்பலில் இயேசு கிறிஸ்துவோடு போயிட்டுருக்காங்க சீஷர்கள். திடீர்னு காற்றும் கடலும் வருது. எல்லாரும் பயந்தான். ஏன்? நம்ம கூட கடவுள் இருக்கிறாருங்கிறது ஒரு செகண்ட் மறந்துட்டான். கடவுள் நம் கூட இருக்கிறார் என்பதை மறக்கும் போதெல்லாம் பயம் வரும். அதுக்கு அது உதாரணம். உடனே அவர் ஏற்றி காற்றையும் கடலும், நான் உங்களோட ட்ராவல் பண்ணுறேங்கிறத நீ ஏன் மறந்துட்டேன்? இது ஒரு சம்பவமா? இந்த பக்கம் வாங்க. கள்ளன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சிக்கோன்னு சொன்னான். அவனுக்கும் சேர்த்து தான் அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கார். அவன் பக்கத்திலேயே அவனுக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார். செயலாற்றுவதை அவன் உணராத காரணத்தினால் ஒரு கள்ளன் அவரை பற்றி ஏளனமாக பேசணும். இந்த 2 கேரக்டரையும் எடுத்து மனசுக்கு முன்னால் அப்படி நிறுத்திங்க. ஒன்று, அவர் இருக்கிறார் என்பது, கூட இருக்கிறார் என்பதை மறக்கும் போதெல்லாம், அவிசுவாசப்படுகிற பொழுதெல்லாம் நமக்கு பயம் வரும். அதுக்கு இந்த இன்சிடென்ட். அவர் நமக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார், நம்முடைய பாவத்திற்கும் சேர்த்து அவர் பாடு அனுபவித்திருக்கிறார் என்பதை உணராத போது நாம் ஆமாம் கடவுள் எங்கே இருக்கிறார்னு விரக்தியாக பேச ஆரம்பிச்சிடும். எனவே கடவுள் நம்மோடு பயணப்படுகிறார் என்கிற நிச்சயமும், எனக்காக எப்பொழுதும் செயலாற்றி கொண்டிருக்கிறார், எனக்காகவும் அவர் பாடுபட்டிருக்கிறார், எனக்காக பாடுபட்ட ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் என்கின்ற உணர்வை நாம் அடிக்கடி நினைத்துக் கொள்கிற பொழுது இது போன்ற விரக்தியின் வார்த்தைகள், அவர் என்னை கைவிட்டுட்டாரோ, ஆமாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாராங்க, கடவுளுக்கு கண் இல்லையா அப்படிங்கிற அங்கலாய்ப்பின் வார்த்தைகள் எல்லாம் தொலைந்து போய்விடும். அவர் உன்னோடு இருக்கிறார், உனக்காக உன் அருகிலிருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.